श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओं तत्सत्। उद्धवगीत 16வது அத்தியாயம் 19வது श्लोकम्। श्री भगवानुवाच विषयेषु गुणाध्यासात् पुंसः सङ्गस्ततो भवेत्। सङ्गात् तत्र भवेत् कामः कामादेव कलिर्नृणाम्। भगवान श्री कृष्णर உத்தவர்கிட்ட சதாச்சாரம் துராச்சாரம் இல்லை குணம் தோஷம் தர்மம் அதர்மம் அనే விஷயத்தினை பற்றி அழகாக விவரிச்சுட்டு வரும்போதும் நிறைய ஸ்லோகங்கள் நிறைய விஷயங்கள் பேசினார். அதுக்கு பிறகு 18வது ஸ்லோகத்தில் முடிவாக என்ன சொன்னாருன்னா, எந்த அளவுக்கு எதிலிருந்து நீ விரமிச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு அதிலிருந்து உனக்கு விடுதலை முக்தி பந்தம் விட்டி போகும். அப்படின்னா நிவೃತ್ತಿ தான் மனுஷனுக்கு முக்திக்கு காரணம். அதனால் பிரவೃத்தியில் முதல்ல இருந்தால் கூட கிரமமாக நிவೃத்திக்கு வந்துதான் ஆகணும் అనేది பகவானுடைய உபதேசம். இதுதான் இந்த தர்மந்தான். பிரவೃத்தியில் இருந்துட்டு நிவೃத்திக்கு வரணும். நேராக ஒரு மனுஷன் உடனே நிவೃத்திக்கு வர முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற வாசனைகளினாலையும் சகஜ ஸ்வபாவத்தினாலையும். அதனால் பகவான் அப்படி வர்றதா தர்மம் மனுஷனுக்கு. அதுதான் க்ஷேமம். அதுதான் ஒரு மனுஷன் சோக மோக பயத்திலிருந்து சாஸ்வதமாக விடுதலை கொடுக்கும். இந்த சரீரத்திலோ இந்த ஜன்மத்திலோ சோகம் மோகம் பயம் ஏதோ குறைஞ்ச மாதிரி போன மாதிரி இருந்தால் கூட எந்த சோகம் எந்த பயமும் தெரியாமல் சில ஜீவிகள் சீக்கிரமாகவே சரீரம் விட்டுட்டு போகும். குழந்தைகள் கூட போகும், சின்ன வயசில் போகும், எப்படியாவது போகும். ரொம்ப துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு தான் போகணும்னு இல்லை, சரீரம் எப்போ போகிறதே. ஆனால் மறுபடியும் சரீரம் இருக்கும். ஏன்னா ஞானம் அடையாத வரைக்கும் முக்தி வராது. அதனால் பகவான் அந்த விஷயத்தினை சொல்லி, ஒருவேளை எந்த மனுஷனாவது இந்த என்னுடைய கருத்து வேத வாக்கியங்களே மதிக்காமே கேட்காமே அனுசரிக்காமே வாழ்க்கையிலோ அவன் இஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு பிரவர்த்திச்சா அவன் என்ன அவனுக்கு நஷ்டம் ஏற்படும்னா అని சொல்லி 19வது ஸ்லோகத்திலும் மனுஷ ரூபத்திலோ தான் இருக்கான் சரீரபரமாக. ஆனால் ஸ்வபாவம் ஜந்து
ஜந்துவுக்கு இவனுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எந்த ஜந்து கூட ஸ்கூலுக்கு போக வேண்டாம், படிக்க வேண்டாம். ஆனால் மனுஷனும் சம்ஸ்காரவான் ஆகணும். பெற்றோர்களை கிட்டேருந்து கற்றுக்கிட்டியோ, குருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டியோ, ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் கற்றுக்கிட்டியோ, மொத்தத்தில் அவன் சம்ஸ்காரவான் ஆகணும். The animalistic nature he has to come to the humanistic nature, from the humanistic nature to he has to go to the divine nature. இதுதான் சாஸ்திரத்துடைய நோக்கம். இது எல்லாருக்கும் இதுதான் க்ஷேமம் அன்னார். வார்த்தை பார்த்தீங்களா, க்ஷேமம். அப்போது இந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயங்களுக்கு உள்ள குணாத்தியாசம், இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சத்தியம். இதெல்லாம் எனக்கு சாஸ்வதமான சோக நிவர்த்தி, துக்க நிவர்த்தி, பய நிவர்த்தி அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. எனக்கு சாஸ்வத சுகம், சாஸ்வத சாந்தி, சாஸ்வத ரக்ஷணை கிடைக்கும், இந்த பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அத்தியாசம் பண்ணிக்கிறாங்க, சூப்பர் இம்போசிஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த சூப்பர் இம்போசிஷன்னால் மனுஷனு அவனுக்கு சங்கம் ஏற்படுறது, அட்டாச்மெண்ட்டு ஏற்படுறது. அது இன்னும் வளர்த்துக்கிறான், பலப்படுத்துகிறான். சரி, அட்டாச்மெண்ட்டு வந்தால் அதோடு அது நிற்குமா? அதோடைய பிரதிபலம் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்னாகும்? அவனுக்கு இந்த சங்கத்தினால காமம் உருவாகும். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ்னு மனசில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரியா? பகவத்கீதைக்கு சமமாக இருக்கிற ஸ்லோகம்னு சொன்னோம் இல்லையா? அப்போது காமம் ஏற்படும். சரி, காமம் ஏற்பட்ட என்ன? காமம் ஏற்படட்டுமே, ஐ வில் ட்ரை டு ஃபுல்ஃபில் மை டிசைர். ஆனால் அதோடு அது நிற்காது. அதுக்கப்புறம் அது மனிதனுக்கு கலி ருணாம், காமாதேவ கலி, இது புது வார்த்தை பகவான் இங்கே உபயோகப்படுத்துகிறார். அப்படின்னா கலகம், மனஸ்தாபம், டிஸ்அக்ரிமெண்ட்டு, ஓகே, நான் எக்ரிமெண்ட்டு, அப்புறம் வாதம். உதாரணத்துக்கு ஒரே வீட்டில் இருக்கிற அப்பா இல்லை அம்மாவோ ஏதோ சீரியல் பார்க்கணுமன்றான் டிவியில். ஆனால் அன்றைக்கி போய் ஃபுட்பால் மேட்ச்சோ அப்புறம் கிரிக்கெட் மேட்ச்சோ இருக்கு, அந்த டீனேஜன் பையனுக்கு அது பார்க்கணும், பொண்ணுக்கு இன்னொன்று ஏதோ பார்க்கணும். இப்படி எல்லாருக்கும் அவங்களுக்கு என்னமோ எஜெண்டா வச்சுருக்காங்க. அப்போது என்னாகும்? சண்டை வரும். நீ தினந்தோறும் பார்க்குறது தானே மேட்ச்சு, இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும், எனக்கு தான் இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லிட்டு வாதம் வருதா இல்லையா? சின்ன விஷயந்தான். ஒரே டூ வீலர் இருந்தால் அது 2-3 பேர் யூஸ் பண்ணணும்னா ப்ராப்ளம் வரும். நான் போகணும்னு இருக்கும்போது நீ கிளம்புறேன் இப்போ அப்படின்னு குழந்தைக்காக விட்டு கொடுக்கணுமா, திட்டணுமா? மொத்தத்தில் ஃப்ரிக்ஷன் ஏற்படுறது. அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லி மனுஷன் என்ன பண்ணால் ஒரு ரூமில் ஒரு டிவி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாப்பா. இப்போ அதுக்காக அப்போ என்ன, ஒரு ரூமில் ஒரு டிவி வச்சுக்கணுன்னா பணம் நிறைய வேணும் இல்லையா? அதுக்கு தானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டே இருக்கேன் இன்னும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட. ஓகே, அது வேறு படி டிவியில் விற்றுட்டு புதுசாக என்னென்னமோ வருது, அது அப்படியே ஷவுத்து கொட்டணும். அது கூட பத்தாதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, ஒரு 2-3 வருஷத்துக்கு மாற்ற வேண்டிய 10,000 கொடுத்து ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கோ. எவ்வளோ நாள் வேலை பண்ணுவதே ஈவன் யூஸ் பண்ணுற இதுக்கு 24 மணி நேரம் அதே தானே. டிவி என்ன கொஞ்ச நேரம் பார்த்து ஆஃப் பண்ணுவோம், இது ஆஃப் பண்ண முடியாது. என்ன எல்லாம் இதில் வச்சுருக்கோம், நம்ம உயிரே அதில் இருக்கு, எல்லாம் இருக்குது அதில்.
மெசேஜ் வரணும், ஃபோன் வரணும், ஆப் வரணும், வாட்ஸ்அப் வரணும், பாட்டை கேட்கணும், யூடியூப் பார்க்கணும். ஓஹோ, இன்டர்நெட் எல்லாம் அதில் வச்சுருக்க. அப்போ எப்படி ஆஃப் பண்ணுவான்? அப்படி யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு லைஃப் போயிடும். என்ன ஜோக் சொல்கிறோம் இந்த கதையெல்லாம்னா தினந்தோறும் நடக்கிறது எல்லார் வீட்டில். இதுக்கு பேர் தான் கலி. பெருசாக ஒன்றும் இல்லை. எப்போது கலிக்கு அவதாரம் வரப்போகிறது, அது என்னமோ அதெல்லாம் யாருக்கு தெரியும். தினந்தோறும் கலியோட எஃபெக்ட் பார்க்குறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் முக்கியமாக. அதனால் கண்டிப்பாக வீட்டில் நிம்மதி போயிடும். எல்லாருக்கும் ஒரு செல்ஃபோன் கொடுத்தோம், சரி அவங்க பாட்டுக்கு அவங்க நிம்மதி இருக்காங்களான்னு அப்படி இல்லை. அதுக்கப்புறம் பெரியவர்களுக்கு பயம், இதெல்லாம் என்ன பார்க்குறதோ என்ன செய்கிறதானே. அப்புறம் ஹஸ்பண்டு நினச்சிக்குவார், ஒய்ஃபு இதெல்லாம் என்ன பார்க்குறான்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் நினச்சிக்கிறான் இதெல்லாம் கன்றாவெல்லாம் இதில் இல்லை இருக்க எதெல்லாம் பார்த்துட்ருக்கார். அது அங்கே மாட்டிக்கும் இங்கே மாட்டிக்கும், காரில் மாட்டிக்கலாம், அங்கே மாட்டிக்கலாம், ஷாப்பில் கூட அங்கே ஒன்று வச்சுக்கலாம், ஓடிட்டே இருக்கலாம். எல்லாம் இருக்கு. இதுதான் காமம். ஏன் அந்த அளவுக்கு அடிமையாயிட்டோம்? ஆசக்தி வந்ததே. இதுதான் கல்யாணம் சொல்லி 19வது ஸ்லோகம் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் 4 விஷயங்கள் சொன்னார். அத்தியாசம் ஏற்படுறது, அத்தியாசனால் ஆசக்தி ஏற்படுறது, ஆசக்தினால் ஆசை உருவாகிறது, இந்த ஆசைனால தான் மனுஷனுக்கு சம்சாரம். கலியன்னா இங்கே சம்சாரம். சம்சாரம்னா துக்கம், சோக மோக பய துக்கம். எப்படியோ ஏதோ ஒரு விதமாக வெளியில் சிரிப்போம், வெளியில் சிரிச்சு தான் ஆகணும். ஓகே, எப்படி இருக்கீங்க? என்ன சொல்ல, ஏதோ போயிட்டுருக்கு. 20வது ஸ்லோகத்தில் இங்கூட நிறுத்திட்டா பரவாயில்ல, இது அப்படி கூட நிற்கிறது மாதிரி தெரியலப்பா. மொத்தம் 10 ஸ்டெப்ஸ் இருக்குது, இப்போ 4 தான் சொல்லியிருக்கேன். கலேர்துர்விஷஹ க்ரோதஹ தமஸ்தமனுவர்த்ததே சமஸ்தமனுவர்த்ததே. क्रोधः तमः करेक्ट. कलेर्दुर्विषयः क्रोधः तमस्तमनुवर्तते. तमसाग्रस्यते पुंसः चेतना व्यापिनी धृतम्. அப்புறம் அடுத்தது கண்டினியூஷன். ஸோ கலினால், இந்த மேலே சொன்னது ஞாபகம் வச்சுக்கணும். கலி, இந்த கலினால் துர்விஷக குரோதக, காமம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா, இங்கே பகவான் சொல்லலை, லோபம் வரும். ஓகே, காமம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா இன்னும் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரீடினஸ் வரும். ஃபுல்ஃபில் ஆகலைன்னா குரோதம் வரும். அதனால் குரோதத்துக்கு லோபத்துக்கு ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. காமம் காரணம் ஃபார் குரோதம் அண்ட் லோபம். ஸோ பகவான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட குரோதம்னா துர்விஷா சகன்னா சகிக்கக்கூடியது, கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. கண்ட்ரோல் பண்ண முடியாதது துர்விஷா. அப்படி தீவிரமான குரோதம் வரும். ஓகே, அப்புறம் அந்த எப்படின்னா அந்த குரோதம் சங்கரர் வேறு ஒரு இடத்துல சொல்கிறார். இவன் அந்த கோபத்தினால குருணாபி, ஓகே, குரும் அப்பி
ஆக்ஷேபயதி, குரு மேலே கூட கோபம் காட்டுவானாமா, குரு கூட மூஞ்சி காட்டுவானாமா, கை காட்டுவானாமா, அப்படி அந்த தலை வீசிட்டு போவானாம் குரு கிட்ட. எங்கே இதுனாரோ அங்கே தான் 2வது அத்தியாயத்திலோ தியாயத்தோ விஷயான் பும்சான்னு சொல்கிற இடத்துல தான் பாஷ்யத்தில் எழுதினார். குருமப்பி ஆக்ஷேபயத்தை, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, எதிர் பேசுறது. அவ்வளோதானா? மாதரம் அப்படி தாடயத்தி, அம்மானு கூட அடிச்சுடுவான் அவன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிவியர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு சங்கரர். மிச்சம் எல்லாம் அப்பான்னு அடிக்க மாட்டேன், என்ன அப்பான்னு எப்போ அடிச்சாச்சு, அம்மானு கொஞ்சம் சரி பாப்பா அம்மான்னு சொல்லி விட்டுட்டான். குரோதம் வந்தால் மனுஷன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால் நெவர் ஜஸ்டிஃபை யுவர் ஆங்கர். பிஃபோர் த ஆங்கர் burns you, you burn the anger. அண்ட் வேரோட அப்பவே கிளம்பும் போது எடுத்துடணும், சரியா? அதனால் ரொம்ப கவனித்து அதை கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் குரோதம். ஸோ இந்த மாதிரி பகவான் கீதையில் 5வது அத்தியாயத்திலேயே இந்த விஷயத்தின்னு சொல்லும்போது, ஷக்னோதி ஹைவ யஸ் சோடும் பிராக்ஷரீர விமோக்ஷணாத். யார் ஒரு மனுஷன் இந்த சரீரம் விடுறதுக்குள்ள இந்த எது காமக்ரோதோத்பவம் வேகம், காமத்தினால் வர குரோதம், அந்த வேகமாக உத்ருதமாகிற அந்த குரோதம், காம வேகம் குரோத வேகம், அது யாரு கட்டுப்படுத்திட்டு அதனை ஜெயிக்கிறானோ சயுக்த சசுகி நரஹா. எவ்வளோ அமிர்த வாக்கியங்கள். அவன்தான் சுகி. இங்காவது பிராக்ஷரீர விமோக்ஷணாத்தன் எதுக்கு சொன்னாருன்னா, அட்லீஸ்ட் சரீரம் விடுறதுக்கு முன்னாடாவது. சில பேருக்கு உயிர் போகிற வரைக்கும் அந்த கோபம் போகாது, இந்த பிடிவாதம் போகாது. என்னது அப்போது யூ ஆர் டேக்கிங் ப்ராட் ஃபார்வர்டு, அடுத்த ஜென்மத்தை கூட இது கொண்டு போவேன். அதனால தான் அட்லீஸ்ட்டு பகவான் சரீரம் விடுறதுக்கு முன்னாடாவது கோபத்தை எனக்கு குறைச்சிக்கோப்பா அப்படின்றார். ஆனால் விவேக்கு அப்படி இல்லை. இதில் கருத்து என்ன எடுத்துக்கணும், அப்போ குரோதம் అనేది எவ்வளோ శత్రు மனுஷனுக்கு, எனிமி. அது இப்போவே நம்ம ஜெயிச்சாச்சுன்னா அவன்தான் சுகி. பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கிறவனு, பெரிய விலவாந்த காரு வீடு வச்சுக்கினவனு சுகி இல்லை. காமத்தினை குரோதத்தினை ஜெயிச்சவனு தான் சுகி சயுக்தா. அவன் த வெல் டிசிப்ளின்டு, வெல் கண்ட்ரோல்டு, ஹாப்பியஸ்ட் பர்சன். 5வது அத்தியாயம். அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாரு, இந்த குரோதம் வந்ததுனால தமஸ் அப்படின்னா இனிமேல் மனசு வேலை பண்ணாது. அவன் மைண்ட் இஸ் க்ளவுடட் வித், ஓகே, டெல்யூடட் வித். இங்கே பகவான் கீதையில் சம்மோகான்னு எந்த வார்த்தை உபயோகப்படுத்திட்டாரோ அது இங்கே அதே பகவான் இங்கே தமஹான்னு உபயோகப்படுத்துகிறார். சம்மோகா தமஹா ஈக்குவல், 2, சரியா? ஸோ இப்படி தென் தமஹா தம் அனுவர்த்ததே. இங்கே சாகுட விசர்க தமஹா போயிடுச்சுனால அது ஸ்தாபடிக்க பிரிச்சு பழுதும்போது தம், அப்போ அது அப்படியே பிரவர்த்திப்பான். தம்மன்னா அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அனுவர்த்தத்தை பிஹேவ் பண்ணுவான். ஒரு மனுஷன் சம்மோகம், ஓகே, டெல்யூட் ஆனதுக்கப்புறம் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்? இப்போ மதம் பிடிச்ச ஆனை எப்படி பிஹேவ் பண்ணும், கல் குடித்த குரங்கு எப்படி பிஹேவ் பண்ணும் சொல்லணும்.
கல் பிடிச்சதாமா, தேலும் கடிச்சதாமா, அப்புறம் பெய்ய பிடிச்சதாமா அப்படின்னு ஒரு கதை. எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும்? அப்படி தம் அனுவர்த்தது, அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான். சரி, ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன? அதுக்கப்புறம் இந்த தமசா, இந்த சமூகத்தினால, டெல்யூஷன்னால் அவன் எங்கே இருக்கான், யாரு கூட பேசுகிறான், என்ன பேசுகிறான், எப்படி பிஹேவ் பண்ணுறான், எல்லாம் மறந்து போயிடும். எவ்ரிதிங் கோஸ் இன்டு த ஏர். அப்படி ஆகும். அது கொஞ்சம் க்ஷணம் இருந்தால் கூட போதும். சொல்லக்கூடாத வார்த்தை சொல்கிறேன், செய்யக்கூடாத செயல் பண்ணுவான், எடுக்கக்கூடாத டெசிஷன் எடுப்பான். அதனால் ஒரு எண்ணம், ஒரு வாக்கு வெளியிலேருந்து, மனசில் வந்து கிளம்பி வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு செயல் எல்லாமே கூட நிறைய ஸ்க்ரீனிங், ஃபில்டரேஷன் ஆகி வரணும். அது முதல்ல கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒன்றுக்கு வெயிட் பண்ணி ஃபில்டர் கொண்டு வந்து ஸ்கேன் பண்ண முடியுமா? அது பழகி சகஜமாகும். சத்சங்கத்தினால, சிரவணத்தினால கேட்டு புருஷன் கூட சாங்கத்தியம் வச்சுக்கிட்டு, ஓகே, உன்னுடைய செல்ஃபோனில் கூட சத்துன்னு மட்டும்தான் வச்சுக்கிட்டு, அசத்து இருக்கும் அங்கே, அசத்துன்னு தொடக்கூடாது. உலகத்தில் எப்படி சத்து அசத்து ரெண்டும் சேர்ந்து இருக்கும், நம்ம ஃபோனில் இருக்காது என்ன? ஃபோனில் எல்லோரும் சுவாமிஜி தான் பேசுகிறாங்களே என்ன? எல்லாம் பாகவத புராணமாக பேசுகிறாங்க. உனக்கு வேண்டான்னா கூட அவன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தான் ஆவான் முன்னாடி. அதனால் அதெல்லாம் வேண்டாம். கிளாஸுக்கு நேராக வந்தால் பெட்டர். கிளாஸுக்கு நேராக வந்தால் ஏதோ இங்கே மாஸ்டர் ஏதோ 1-2 ஜோக்கு நம்ம எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லுவார், போதும். எனக்கு அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு மண்ணாங்கட்டி, மனசு அதில் பறந்து போயிடும். அதனால் இப்படிப்பட்ட இதனால் தமசா கிரஸ்யதே பும்சா. கிரஸ்யத்தன்னா இழுக்கப்படுவான், சக்டு பை, ஸ்வாலோடு பை. கிரசனம்னா ஸ்வாலோன்னு அர்த்தம், சக்டுன்னு அர்த்தம். கிரஸ்யதே, அந்த தமசு இவன் முடுங்கிடுது. கிரஸ்யதே பும்சா. அப்போ அதனால் என்னாகும்? அப்புறம் he lost his own விவேகா, டிஸ்கிரிமினேஷனும் விசக்ஷன் எல்லாம் போச்சு. அதனால பும்சா என்ன ஆயிடுது? சேத்தனா வியாபினி திருத்தம். இங்கே சேத்தனான்னு அர்த்தம் விவேக சக்தி, புத்தி சக்தி. அதுக்கு ஸ்ரீதராச்சாரியர் காரிய ஸ்மிருதி போயிடும். காரியம் அகாரியம், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னது he lost his discrimination. அதுக்கு தான் இங்கே சேத்தனா. தமசா கிரஸ்யத்தே சேத்தனா, அது அப்படியே எடுத்துக்கணும். அங்கே தான் எடுத்துக்கணும். மனுஷனுக்கு எந்த அளவுக்குன்னா வியாபினி, அது ரொம்ப கம்ப்ளீட்லி இட் கவர்ஸ். வியாபினின்னா swallowed completely. ஓகே, அந்த டைமில் அவன் வந்து ஜீரோ ஃப்ளாட். அதுக்கு பேர் தான் சேத்தனா வியாபினி. பொதுவாக புத்தி இருக்கே மனுஷனுக்கு, ஆனால் அந்த டைமில் அப்படி தமஸ்னால, சமூகத்தினால எந்த அளவுக்குன்னா திருத்தம் கிரஸ்யதே. அந்த திருத்தம் అనేది எக்ஸெக்டிவ் கிரஸ்யதேக்கு. திருத்தமன்னா இன் நோ டைம். திருத்தமன்ன வேகம். ஓகே, திருத்த தாளம் என்னவாங்க, தாளம் வேகமான தாளம், கதி, ரன்னிங் ரேஸ். இன் நோ டைம் இவனுக்கு அசல் அந்த கேப் டைமே இல்லை. அந்த அளவுக்கு இட் வில் டெல்யூட்ஸ் ஹிம். ஹி லாஸ்ட் ஹிஸ் பேலன்ஸ்.
நிறைய வாட்டி ஆகும் இல்லையா? அப்புறம் தெரியும். பட் வாட் இஸ் த யூஸ்? அப்போ என்னமோ நடக்க வேண்டியது தப்பு நடந்து போச்சு ஆகிடும் இல்லையா? லூசிங் த பேலன்ஸ், டோட்டல் கண்ட்ரோல் லாஸ்ட். இந்த வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஆகும் இல்லையா? ஒரு க்ஷணம் தான் கண்ணு மூடிடுது ஹைவேல, ஒரு க்ஷணம் தான் அந்த தூக்கம் வந்தாவோ ஜஸ்ட்டு, அப்புறம் லாஸ்ட் த கிரிப்பு, கண்ணு தூங்கலைன்னா கூட ஏதோ நாய் கண்ட்ரோல் போயிடுது. எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு? அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் கழிச்சு ஆகும். துருதம். அதனால் என்ன நஷ்டம் ஏற்படும்னு அந்த நஷ்டம் எல்லாம் ஏற்பட்டுச்சு உடனே சீக்கிரமாக. அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இப்போது என்ன சொன்னார்? 5வது விஷயம், அந்த கலகத்தினால, கலகம்னா கலினால குரோதம் தீவிரமாயிடுது. அப்புறம் குரோதத்தினால சம்மோகம் ஏற்படுறது, தமஹா. அந்த சம்மோகத்தினால சேத்தனா கிரஸ்யதி, சகல காரிய அகாரியங்களன்னு என்னான்னு இது சிந்திக்கிற இதுமே இல்லாமல் ஆயிடுது. அப்படிப்பட்ட சமூகத்தினால கடைசியில் உடனே அது இன்னொரு அர்த்தம் கிரஸ்யத்தைன்னா இட் பிகம்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் நில், டல், ஃபேட் ஆகிப்போச்சு. அதோட அர்த்தம் 8 சொன்னார் இப்போ மொத்தம். அடுத்தது 21வது ஸ்லோகத்தில் தயா விரஹித சாதோ ஜந்து சூன்யாய கல்பதே ததோஸ்ய ஸ்வார்த்த விப்ரம்ஷஹ மூர்ச்சிதஸ்ய மிருதஸ்ய ச. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்தமாக இருக்குது. பகவான் அவ்வளோ திட்டுறார். சொன்னான் பசுவனே வார்த்தை உபயோகப்படுத்துவார்னு சொன்ன அன்றைக்கி லலிதா சாசனம். இங்கே ஜந்து ரெண்டு ஒன்று தானே. ஓகே, இந்த ஜந்து பகவான் டைட்டில் கொடுத்தாச்சு. வேறு யார் சொன்னாலும் நமக்கு கோபம் வரும். குரு சொன்னால் கோபம் வரும். மாடு, நாய், வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க இப்படி. ஏன்னா நம்முடைய பிஹேவியர் அப்படி இருக்குது, அதனால தான் திட்டுறாங்க. ஆனால் செஞ்சது தப்பு, திட்டினாங்கன்னு இன்னும் கோபம் வரும். ஏற்றுக்க மாட்டோம். ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். தப்பு பண்ணாலும் சரி, அகங்காரம் அங்கே இருக்குல்ல. சரி, தப்பு பண்ணால் கூட நம்மளை யாராவது சொன்னால் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னன்னா அகெயின் அனதர் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டோம். மேபி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், ரொம்ப ரேர்லி கொஞ்சம் பேர் மட்டும்தான். அப்புறம் அவங்க திட்டா எதுவுமே எதிர் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறதுன்னா இதோ நம்மளை மாதிரி சாத்விக புருஷர்கிட்ட தான் இருக்க முடியும். ஆனால் வெளியில் பேசல, நம்ம உள்ளே கூட ரியாக்ஷன் வருதான்னு கவனிச்சுக்கணும். இவங்க இப்படி சொன்னாங்க, நான் நிஜமாக அப்படி பண்ணியிருக்கானா இல்லையா? நான் அப்புறம் யூ சி த ஹோல் பிக்சர் அகெயின், ஃப்ளாஷ்பேக், பேக் ஃபார்வர்ட். அப்படி பார்க்கணும். அது எப்படி வருதுன்னா, இதோ சத்சங்கத்துக்கு வந்த யுக்தனன்னா வேறு யாரும் கிடையாது. நம்ம எல்லோரும் இந்த நாலேஜ்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா நம்ம எல்லோரும் யுக்தர்கள், alert people. Leading a alertful life is called a yogic way of life. Leading a alertful life is called the spiritual life. Leading a alertful life is called the religious life. Alertness, alert type, watchdog மாதிரி. ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தயான்னா அந்த மனுஷனும் அதனால் மேலே சொன்ன 8 ஸ்டெப்ஸு அதோடைய பலம் அடுத்தது. அதுக்கப்புறம் முதல்ல ஹே சாதோ, உத்தவருக்கு ஒரு நல்ல டைட்டில் வச்சு கொடுக்குறாரு. நான் இப்போ கரெக்டாக சொன்னான்னு பார்த்தேன், நம்ம எல்லோரும் சாது புருஷர்கள் இல்லைண்ணே. இது எல்லாம் கேட்குறதுக்கு ஏன் வரீங்க நீங்கள்?
இதெல்லாம் கேட்குறதுக்கு ஏன் வரீங்க? வேறு என்னென்னமோ இருக்கு லோகத்தில். பாகவத்தில் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது பரீட்சித்து, மக்களுக்கு இது லோகத்தில் so many things are there. They are so busy with all that. ஹே சாது உத்தவா, இவ்வளோ பொறுமையாக கேட்குறேன், கேட்டது திரும்பி ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறுபடியும் சொல்லுங்கோ, அதுக்கே சொல்லுங்கன்னு கேட்குறியே. எவ்வளோ நல்லவன் நீ, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறவன். அனகான்னு கூப்பிட்டாரு. அர்ஜுனனுக்கு கொடுத்த எஜெக்டிவ்ஸ் வேறு பகவத்கீதையில். இங்கெல்லாமே எவ்ரி திங் இஸ் பிகாஸ் உத்தவருடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. இவர் க்ஷத்திரியன் மாதிரி யுத்தம் பண்ணுறது அப்படியெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதுதா, சேவகன் தான், பக்தன், பகவான் தான், வேற ஒன்று இல்லை உலகம். அதனால ஏ சாது உத்தவா, அந்த மேலே ஏற்பட்ட தமஸ்னாலையும் அந்த ஸ்மிருதி விப்ரமஹா, ஓகே, அந்த ஸ்டெப்ஸும் மைண்டில் இருந்தால் நல்லது. ஸ்மிருதி பிரம்சம் ஆகிப்போச்சு இப்போது, அதுதான் லாஸ்ட் ஹீஸ் எல்லாமே சம்மமாய். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாஷா, புத்தி நாஷாத் பிரணஷ்யத்தைன்னு அங்கே முடிக்கிறாரு. தயா விரஹிதா, அப்படி அவனுடைய டிஸ்கிரிமினேஷன் விவேகத்தனே இழந்து போன அவன் ஜந்து இஸ் ஈக்குவல் டு த ஆனிமல் அன்னார் பகவான். ஜந்து அப்போ அவன் ஏன்னா அவனை ஜந்துவனை ஏன் சொல்கிறோம்னா, பகவான் அது உனக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, ஓகே, ஏதோ திட்டுறதுக்காக திட்டுறதுன்னு இல்லை. ஜந்து ஏன்னா அவன் சூன்யாய கல்பத்தை, அவன் இருந்தான் இல்லாதவன் மாதிரி தான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் உயிரோடு இருந்தானும் உயிரில்லாதவன் மாதிரி தான். அதுக்கு கிளாரிஃபிகேஷனு அந்த வரி கடைசியிலே பகவானுக்கு கொடுக்குறாரு. இவன் ஜந்து மட்டும் இல்லை, இவன் உயிரிழந்த சத்தி போனவனுக்கு சமானம். ஓகே, ஜீவஷவம்னு சம்ஸ்கிருதத்தில் திட்டுறது உண்டு. ஜீவிச்சிருக்கிற சவம், நல்ல வார்த்தை அது, சரியா? ஜீவிச்சிருக்கும்போது சவம். அவன் இல்லாதவன் மாதிரி தான். அப்படின்னா ஆஸ் குட் ஆஸ் ஹீஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ், சூன்யாய கல்பத்தை என்ன பேருக்கு ஏதோ இருக்கா, ஏதோ ஒன்று ரூபம், பட் he is not at all considered as a human being. அவனை சொல்லவே முடியாது. அதனால மனுஷ சரீரத்தில் இருக்கிற எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸை நினச்சிக்கூடாது. ஓகே, ராமலிங்கர் காலத்தில் ஏதோ ஒரு மகாத்மா பற்றி சொல்லுவார். அவர் பெத்த சித்த புருஷர். கோவிலுக்கு வெளியில் உட்கார்ந்துருவார். யாராவது சும்மா உட்காருவார் அவங்களுக்கு. அப்புறம் உள்ளக்கு போகிறவங்க எல்லாரும் நாய் போகிறது, கடுது போகிறது, பாம்பு போகிறது, கரடி போகிறது, இப்படி எல்லாம் சொல்லுவாராம்மா. ஒரு பைச்சம் ஏதோ நினச்சி விடுறாங்க எல்லாரும். ராமலிங்கர் அவர் சின்ன வயசில் அவர் உள்ளே போகும்போது நல்ல மனிதன் ஒருத்தன் போகிறான். அப்படின்னா மனிதனு சரீரத்தில் மனிதனாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேர் தான், ஜாக்கிரதை இருங்கோ. அதனால தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொந்த பந்தம் கூட, அதனால தான் நம்மளே தெரியாமல் அறியாமல் திட்டுறோம் இல்லையா? எல்லாம் திட்டுறோம். பேய், பிசாச்சு, நாய், என்னமோ அங்கே காணப்படுறது, அதை குறைக்கிறது. சில வாட்டி குறைப்போம், சில வாட்டி புஷ் பேசும். பாம்பு மாதிரி குரங்கு கதைக்கு நான் போயிருக்கோம். குட்டி குரங்கு ஊர் பார்க்குற சிட்டி அனுப்போன அம்மா குரங்கு போகாதடி மாட்டுக்குவே. அங்கே எல்லோரும் மனிதர்கள் இல்லை, இங்கே என்ன சேஃபாக நம்ம காலனியில் நம்ம இருக்கிறோம் அப்படி எல்லாம் சொல்லிச்சு. ஞாபகம் வந்துச்சு இல்லை? குட், சந்தோஷம். ஆனால் அது ட்ரையலுக்கு போயிட்டு வந்தது, போயிட்டு வந்து மூச்சு வாங்கிட்டு வந்துச்சு.
அப்போ தான் புரிஞ்சுது இது. கரெக்டாம்மா நீங்கள் சொன்னது. மனுஷ சரீரம் தவிர யார் எப்போ கரடி ஆகிடுவான், யார் எப்போ புலி ஆகிடுவான், யார் எப்போ பாம்பு ஆகிடுவான், இவன் போடுற வேஷம் தெரியும். நம்மன்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு ஜந்து கதை சொல்லி நமக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் பஞ்சதந்திர கதைகள் எல்லாமே ஜந்துகள் கதை. குழந்தைக்கு மனுஷர்கள் உள்ள இப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் புரியாதில்ல. அதனால் ஜந்து கதை சொல்லணும். அவன் அப்புறம் புரிஞ்சுக்குவான். எங்கே புரிஞ்சுக்கிட்டான்? எந்த வயசு வந்ததுக்கப்புறம் புரியல. கிளாஸ்க்கு வந்தால் புரியும். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? பகவான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி போகிறார். ஒரு இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வருது. இப்போ 2வது ஸ்லோகத்தில் இவன் இதுக்கு கட்டோபனிஷத்துடைய ரெஃபரன்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்ன இது? இவன் இருந்து இல்லாதவன் மாதிரி தான். ஓகே, நீ திட்டுறோம் இதெல்லாமே நல்லா. நீ உயிரோடு இருந்து வேஸ்ட்டு. நீங்கள் இருந்தானு ஒன்று தான், இல்லைனானு ஒன்று தான், போங்க அப்படின்னு திட்டுறோம். சஸ்யமிவ ஜாயத்தே சஸ்யமிவ மிரியத்தே. கட்டோபனிஷத்தில் சின்ன அந்த புல் மாதிரி பிறக்கிறான். அது எவ்வளோ நேரம் இருக்கும்? அது இப்படி நிற்கிறதுக்குள்ளே போயிடும். ஏதோ வந்து மெதிச்சிடும், சாப்பிடும், போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் இதுக்கு இன்னும் சூட்டபிளாக சொன்னது எங்கன்னா தைத்திரிய உபனிஷத்தில் பார்த்தோம். ஓகே, பகவான் அந்த வார்த்தைக்கு பதில் சூன்யாய கல்பத்தை என்னார். தைத்திரிய உபனிஷத்து அசன்னே வசபவதி அசத் பிரம்மேதி வேத சேத். பிரம்மம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு யாராவது சொன்ன அர்த்தம் என்னன்னா அவனே இல்லாத மாதிரி ஆகிடுவான். இல்லாமல் ஆகிடுவாடா, சொல்லாதடா அப்படி. அன்றைக்கி அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், அதனால தான் விருத்த விவகாரத்தில் வீட்டில் யாராவது வந்து ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாதம்மா. அந்த இல்லைன்னு பதமே வேண்டான்னு பெரியவர்கள் வந்து அந்த காலத்தில். பட் எனக்கு ஞாபகம் இருந்து அந்த உப்பு கேட்கும்போது மட்டும் வீட்டுக்கு வந்து யாராவது உப்பு அவங்க வீட்டில் தீந்து போச்சுன்னு உப்புக்கு வருவாங்க. உப்பு ஏதோ தெரியல என்னென்ன தெலுங்கில் நாங்கள் சொல்லுது நிண்டுக்குன்னதுன்ட்டு ஃபுல்லுగా ఉన్నదని அர்த்தம். அது என்ன அவங்க வந்து கேட்டால் இல்லான்னு சொல்கிறதுக்கு பதில் வந்து நிறைஞ்சிருக்கான்னு சொல்கிறான். அவனு புரிஞ்சுக்குவான். இவங்க சொல்கிறது இது அவனு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். இவன் இல்லாதன வார்த்தை உபயோகப்படுத்தாது, இல்லாமல் ஆயிடுவே அப்படின்னு பாருங்க. விருத்த விவகாரத்தில் சும்மா ஒரு சின்ன இது, எந்த வேதாந்தம் படிக்கல, எது படிக்கல, இப்படி வச்சிருக்காங்க. அந்த கருத்து இப்போதான் தெரியுது. இப்போதானே தெரியுது. எனக்கு நிறைய ஞாபகம். எங்கள் அம்மா நிறையா வாட்டு சுகருக்கு எதுக்கும் அந்த காலத்தில் எல்லா வீட்டிலேருந்து எல்லாத்துக்கும் வருவாங்க. தீந்தி போயிடுச்சு, ஒரு கரண்டி கொடுக்குறோம் அவங்க வீட்டிலேருந்து கரண்டி கொண்டு வருவாங்க. ஏன்னா அடுத்த வாட்டி கொடுக்கறதுக்கு திரும்பி அந்த கரண்டி அளவு இருக்கணும் இல்லையா, கொண்டு வாங்க கரெக்டாக. அன்றைக்கி கொடுத்தீங்களே அந்த கரண்டி. சில பேர் கொடுப்பாங்க, கண்டிக்கிறது இல்லை, கொஞ்சம் தானே. பொதுவாக இவங்களுக்கு தேவைப்போது போவதனால கொடுக்கலன்னா யாரும் எதுவுமே அனுக்கிறது சின்னதே கொஞ்சம். அசன்னேவ பவதி, அவன் இல்லாத மாதிரி ஆயிடுவான். அசத் பிரம்மேதி சேத், பிரம்மம் అనేది இல்லை அசத்தன்னு சொன்ன யாராவது நீதான் பிரம்மண்டா, அப்புறம் யூ வில் பி அவுட். அதுதான் இங்கே பகவான் சொன்னார். அப்புறம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சூன்யாய கல்பத்தை. ததஹ, ஓகே, ததஹ அஸ்ய, அவனுக்கு அப்போ ஸ்வார்த்த விப்ரம்ஷா. இது எல்லாம் பாருங்க 10 பாயிண்ட் வருது இங்கே. பகவான் அங்கே 8 தான் வந்துச்சு. இந்த காரிய ஸ்மிருதி உட்டி போனதுனால அவனுக்கு வந்து இவன் இல்லாதவானே ஆயிடுவான். இது ஒரு புது கருத்து, அங்கே சொல்லாதது இங்கே டீட்டெயிலில் சொல்கிறார். ஏன்னா இங்கே நிறைய டைம் இருக்குது. உத்தவகத்தை எவ்வளோ நாள் போனால் போட்டோம், பரவாயில்ல. அங்கே யுத்தம் அர்ஜுனனுக்கு 700 ஸ்லோகாஸ் போதும். உனக்கு ஷார்ட் நோட்ஸ் தான். ஓகே, இம்பார்ட்டண்ட் இது மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் அப்புறம் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வருவார், டிவோட்டி வருவார், உத்தவர்கிட்ட நல்லா பேசுவேன்.
அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஒரு யானை ஒரு குதிரை இருக்காது, நான் அவர் மட்டும்தான் இருப்போம். பகவானுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு நிதானம் எல்லாம் சொல்கிறார். அப்புறம் 10 கடைசியில் என்ன ஆச்சு அவனுக்கு? ஸ்வார்த்த விப்ரம்ஷா. ஓகே, அவனுடைய ஸ்வார்த்தம் என்ன இங்கே? புருஷார்த்தம். அவனுடைய புருஷார்த்தத்தினை அவனு எழுந்துட்டான். பல வகையை முக்கியமாக இப்படி இருந்தேதோ அர்த்தம் காமம் சாதிக்கலாம் இவனை. இப்படி வாயிருக்கிறவங்களத இப்படி பிஹேவ் பண்ணுறவங்களது அதெல்லாம் கொஞ்சம் அதில் முன்ன வருவான். என்ன உண்மையான புருஷார்த்தம்? தர்மம் போச்சு. தர்மம் போனதால பிரம்மமும் போச்சு. 2 கட்டவனாயிட்டேன். தர்மமும் இல்லை, பிரம்மம் இல்லை. இது நடுவில் சும்மா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். முக்கியம் தர்மம், பிரம்மம். அதனால பகவான் சொல்கிறாரு புருஷார்த்த விப்ரம்ஷன்னு. ஹி லாஸ்ட் ஹிஸ் சான்ஸ் ஆஃப் யூட்டி. தர்மத்தின் உபயோகப்படுத்துகிற சான்ஸ்னு விட்டுட்டான். அதனால இவனுக்கு மோட்சமும் நேச்சுரலில் போஸ்ட் இல்லை போயிடுச்சு, தள்ளி போட்டுக்கிறான். அழகாக உபயோகப்படுத்த வேண்டிய சரீரம் மனுஷ ஜென்மத்தினை உபயோகப்படுத்தாமல் எத்தனையோ ஜென்மங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிறான். ஓகே, இந்த ஜென்மத்தில் சாதிக்கலைன்னா கூட சாஸ்திரம் ஒன்றும் பெருசாக தப்புன்னு சொல்ல. நீ ஆரம்பித்து பிரயத்தனம் பண்ணி அந்த தர்ம மார்க்கத்தில் இருந்தால் கிரமமாக யூ ஆர் பவுண்ட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக. ஆனால் அது அதனால பகவான் இவ்வளோ சொல்லி கடைசியில் ஜந்துவன்னு சொல்லி அப்புறம் 10வது அப்படி சொன்னான். என்ன சொல்லணும்? மூர்ச்சிதா. 3 எக்ஸெக்டிவ் கொடுக்குறாரு மொத்தம். இவனுக்கு டைட்டில்ஸ் கொடுக்குறாரு, வச்சுக்கோ ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று, பத்மஸ்ரீ விபூஷன் எல்லாம். மிருதா. அப்புறம் மூர்ச்சிதான்னா இவனு ஸ்புருகை இல்லை, கான்ஷியஸ்னஸ் இல்லை. மூர்ச்சை ஆனவனா அன்கான்ஷியஸ். அன்கான்ஷியஸ் இருக்கணும். என்ன இருந்தால் என்ன, யாருக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, அப்படி இருக்க ஒரு அன்கான்ஷியஸ் பர்சன் மாதிரி தான் இவனை கணக்கு போட்டுக்கணும் இவனை. அப்போது என்ன சொல்லணும்? இவனுக்கு சத்தியபூணவன் சொல்லணும். பாருங்க, மிருதஸ்ய இவன் இறந்து போனவன் மாதிரி தான். இப்போ மொத்தம் என்ன சொன்னார் பகவான்? என்ன இங்கே ஓகே, அடுத்த ஸ்லோகம் கூட படித்ததை அந்த டிஸ்கிரிப்ஷன் பூர்த்தி ஆகிடும். இன்னும் பகவானுக்கு திருப்தி வரல. இங்கே 3 திட்டேன், மொத்தம் சேர்த்து அப்புறம் நான் ரெக்கலெக்ட் பண்ண சொல்கிறேன். 10 பாயிண்ட் சொல்லிட்டாரு. 10 பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் சொன்னது இது வேறு. அவன் ஜந்து అనేది நம்ம இங்கே சேர்த்துக்கலாம், சரியா? அவன் ஜந்துவை ஸ்புருக இல்லை, கான்ஷியஸ் இல்லாதவனும் டெட்டு சத்தி போனவன் தான். விஷயாபிநிவேஷேன நாத்மானம் வேதனாபரம் விருக்ஷஜீவிகயா ஜீவன் व्यर्थं भस्त्रेव यश्वसन् व्यर्थं भस्त्रेव यश्वसन्. यह மேலே சொன்ன இந்த மாதிரி இருக்கிற இவன் யாரு? ஏன் இவன் இப்படி ஆயிட்டான்? ஏன் இவன் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா விஷய அபினிவேஷா. விஷயம் பற்றி அன்றைக்கி பேசிட்டோம் பார்த்தீங்களா? பதார்த்தத்தை நம்ம விஷயமாக மாற்றிட்டோன்னு எக்ஸாம்பிள் கிளிப்பு காமிச்சு சொன்னால் போன கிளாஸ்லாம். ஸோ இதுதான் விஷய. இந்திரிய போகங்களை மேலே ரொம்ப அபினிவேஷம்னா ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட்டு. வாழ்க்கை லைஃப்னா அதுதான். அப்படின்னு பாதஞ்சலி யோக சூத்திரங்களுக்குள்ள 5 படிகளாக சொல்லும் போது அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ இந்த பதம் அங்கே உபயோகப்படுத்துகிறார் அவர்.
த ஹோல் டவுன்ஃபால் இந்த மனுஷன் சம்சாரத்துக்கு இது எல்லாத்துக்கும் காரணம்னா அவித்யா முதல்ல இருக்க அவித்யா. அவித்யா அனாதை. அது எப்படி வந்துச்சு, எப்போ வந்துச்சு, எவ்வளோ நாள் அதெல்லாம் கேட்காது. இப்போ இருக்கா இல்லையா? இருக்கு சார், அப்போ உட்கார். அவ்வளோதான். எப்போ வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பதில் கிடைக்காது. இருக்கேன்னு இப்போ தெரியறது உனக்கு. துக்கம் இருக்குது, மோகம் இருக்குது, பயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ அவித்யா இருக்குன்னு அர்த்தம். வா உட்கார், காசுக்கு வா, உனக்கு தான் கிளாஸ். அபினிவேஷேன அங்கே என்ன அர்த்தம் சொல்லுவோம்னா, பொதுவாக அவித்யா அஸ்மிதா, பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், நான் అనేది அகங்காரம், அதனால அதில் அப்புறம் ராகம் துவேஷம், இதனால மேட் ரஷ்ன்னு கொடுப்போம். சிம்பிள் அர்த்தம். அங்கே அபினிவேஷம்னா மேட் ரஷ். மேட் ரஷ்னு அட்டாச்மெண்ட், இல்லைன்னு அமெரிக்கன் ரேட் ரேஸ்ன்னு அப்படி சொல்லுவோம். கொஞ்சம் மாடர்னாக சொல்லணும் ஒன்று. ஓகே, அங்கெல்லாம் போய் இப்போது ஓடிட்டுருப்பாங்க போனவங்க எல்லோரும். இப்படி தான் இங்கே மாதிரி சும்மா ஹவுஸ் ஒய்ஃபாக அப்படி இருந்தால் எது பூஜை பண்ணிக்கிட்டு நல்லா சூசிக்கிட்டு கோலம் போட்டு இருக்க முடியுமா? அங்கே இருக்க முடியுமா? முடியாது, கஷ்டம். அப்போது விஷய அபினிவேஷேன, நான் அபினிவேஷேன, ஓகே, இன்ஸ்ட்ருமெண்டல் பை, அது எல்லாத்தினால ஆத்மானம் ந வேத. அவனுடைய ஸ்வரூபம் ஆத்மானவன். எங்கே அவனோட ஸ்வரூபம், அவன் யாருன்னு தனன்னு தானு தெரியாதவன் ஆயிடுறான். ந வேத, தெரிஞ்சுக்கல. தன்னு தானே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படின்னா நான் நிஜமாக ஜீவாத்மா, இந்த ஆத்மா என்ன, ஜீவன் என்ன, இந்த விஷயம் அப்படின்னா அவனை பற்றி அவன் பயோடேட்டா, பயோகிராஃபி பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி அப்புறம் அபரம் அப்படி நான் ஜானாதி ந வேத. அபரம்னா பரமாத்மா பற்றியும் தெரியல. ஏதோ முன்னாடி உலகம் இருக்கே, நல்ல அனுபவி ராஜா, அனுபவி. வேதாந்தம் படித்து எல்லாம் மண்டை படிச்சுக்கிட்டு எதுக்கு? ஜம்முன்னு சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்பப்போ அங்கே இங்கே சுற்றிட்டு வாங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் தீபாவளி வரும், இப்போ இந்த சேர்த்து வச்சு போதும் இல்லையா? அப்படி ஆத்மானம் நவேத அபரம், பரமாத்மனு கூட நவேத. அப்படி இருந்த இவனுக்கு இன்னும் சொல்லணும்னா, உத்தவா நான் சொல்கிறேன் பாரு, இவன் விருட்ச ஜீவிக்கையா, வியர்த்தம் ஜீவம். இவன் சும்மா அந்த மரம் மாதிரி. ஓகே, ஆனால் மரம் கூட ஆக்சுவலாக கம்பேர் பண்ணக்கூடாது. பகவான் இங்கே வேறு என்ன சொல்கிறது, அங்கே மேலே 3 சொல்லி திட்டோம். மரம் பாப்போம் யாருக்கும் ஒன்றும் கெடுதல் செய்யலை, அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்க. ஒரு வாட்டி ஏதோ தண்ணி போட்டு விளைஞ்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் கவனிக்கிறாங்களா? அது எத்தனை இலை, எத்தனை பூ, எத்தனை மரம் காஞ்சி போனதுக்குள்ள கீழே விழுந்துட்டு அதையும் எடுத்துகிட்டு போய் ஏதோ பண்ணி கடைசி வரைக்கும் கூட அது பிரயோஜனப்பட்டது. ஆஷ் ஆன பிறகு கூட காஞ்சி போன குப்பை எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் கம்போஸ் திரும்பி எல்லாம். பட் ஏன் கொடுக்குறாருன்னா, அது பார்ப்போம் நடமாட முடியாது, வேறு புருஷார்த்தத்துன்னு சாதிக்க முடியாது. அதுக்கு புருஷார்த்தம் అనేది பண்ணிக்க முடியாது. ஏதோ கதையில சொன்னார் கிருஷ்ணன்கிட்ட அங்கே 2 மரம், அதே எக்ஸப்ஷனல் கேஸ், அதெல்லாம் சொல்லக்கூடாது. புருஷார்த்தம் அதுக்கு இல்லை. ஜந்துவாக இருந்தவ இல்லை, அப்புறம் இது எப்போ திரும்பி மாறி அப்புறம் எவல்யூஷனில் வந்து அதனால த எவல்யூஷனில் த ஹையஸ்ட் காஸ்டியூம், த சுப்ரீமோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் காஸ்டியூம் இஸ் த ஹியூமன் பாடி. அங்கே வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் உள்ள எவல்யூஷனு பத்தலை.
இங்கே வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டு மறுபடியும் பின்னாடி போகிறான், மறுபடியும் அப்படி வரான் இப்படி வரான். யாரோ கொஞ்சம் பேர் தான் இன்னர் இவல்யூஷன் ஆல்சோ சாதிச்சுக்கிறாங்க. தன்ய ஜீவர்கள், விவேகம் இருக்கிறவங்க. மெஜாரிட்டி பெரும்பாலும் அப்படி தள்ளிட்டு போகிறாங்க, சம்சாரத்தில் போயிடுறாங்க. வியர்த்தம் ஜீவனம், சூன்யமான ஒரு வாழ்க்கை, மரம் மாதிரி. அர்த்தமில்லாத புரியும் உங்களுக்கு தெலுங்குல? அர்த்தமில்லாத காரியம் வியர்த்தம். தெரியல, வேறு ஏதாவது கூட சொல்லிக்கோங்க தமிழில். தெலுங்குல நிறைய உபயோகப்படுது. அர்த்தமில்லாத காரியம் வியர்த்தம்ப்பா, ஏன் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு மாதிரி ஆகிடும். கடைசியில் அப்படி சொல்லிவிட்டு இவன் நீ மரம் கூட வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இவன் மண்ணோட கம்பேர் பண்ணணும். மண் மரத்துக்கு ஓரளவுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏதோ உயிர் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் இருக்கு, எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, பஸ்திரா இவ ஸ்வசன். பஸ்திரிக்கா, ஏன்னா பஸ்திரான்னா அந்த லெதர் பேக்னால் செய்யப்பட்ட அந்த எயிர் பேக்ஸு மேட் பை லெதர் ஆர் சம்திங். லெதர் தான் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் பஸ்திரிகா. அதுதான் பிராணாயாமத்தில் ஒரு பேர். த ஃபாஸ்ட் எக்ஸலேஷன் அண்ட் இன்ஹலேஷன் யூஸிங் த லங்ஸ் ஆஸ் த பிளாக் ஸ்மித்தன்னு எறும்பு கொளுத்துறவனை வந்து அந்த எறும்புனை நல்ல இது பண்ணணும், நெருப்பு வேணும். அந்த நெருப்பு நல்லா வரணும்னா அவனை ஒரு லெதர் பேக் வச்சு கையில் இப்படி வச்சுக்கோ, ரெண்டு உட்காந்துட்டு கிராமத்தில் ஊர் வெளியில் அங்கே பார்க்கலாம், இப்படி 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 அடுப்பான். அது வந்து அவ்வளோ அதில் அப்போ வைப்பான், வச்சு சூடு பண்ணி அது வச்சு ஏதோ பண்ணுவான். அதுக்கு பேர் பஸ்திரிகா. நம்ம லங்ஸ்னு கூட அப்படி பஸ்திரிக்கா மாதிரி உபயோகப்படுது, அது பஸ்திரிகா பிராணாயமன்னா. சரியா பகவான்? இப்போது அதெல்லாம் இப்படி பண்ணும்போது இன்னொன்று சிம்பிளாக பஸ்திரிக்கா பார்த்த மாதிரி உங்கள் மூஞ்சில் தெரியலையா? நிறைய பேர் ஞாபகம் இருக்கோ இல்லையோ? பார்க்கலையா? நான் எப்படி நிறைய பார்த்தேன், கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. ஓகே. ஹார்மோனியம் பெல்லோஸ் இருக்குது. காற்று உள்ளே எடுத்துகிட்டு இப்படி அமுக்கும் போது காற்று வரும், அதுதான் சவுண்டு வரும். அப்போ அது ஹார்மோனியம் மூச்சு எடுத்து மூச்சு வெளியே விடுறது, மூச்சு எடுத்து மூச்சு வெளியே விடுறது. என்ன இருக்குது அதில்? உயிர் இல்லாதது அது. இவன் அப்படிதான், இவனு மூச்சு எடுக்கிறான் மூச்சு விடுறான், மூச்சு எடுக்கிறான் விடுறான். பஸ்திரிகா இவ, பஸ்திரா இவ சஷ்வன் அப்படின்னு. ஏன் பஸ்திரிக்கா நான் மன்னன்னு சொன்னான்னா, தட் இஸ் ஜஸ்ட் உயிரில்லாத ஏதோ ஒரு பொருள் வச்சு இது பேக் மாதிரி பண்ணிட்டான், திச்சிட்டான் எல்லா பக்கம் காற்று போகாமல். அது அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது உள்ளக்கு காற்று எடுக்கும், அமுக்கும்போது எடுக்கும்போது இப்படி போகும். பெல்லோஸு கூட அப்படி தான், பின்னாடி நம்ம ஹார்மோனியம் அப்படி பண்ணும்போது அங்கேருந்து காற்று உள்ளே வரும், அமுக்கும்போது அது மூடிக்கும், இப்படி போகும். அது மண்ணு தானே அப்படின்னு சொல்லி 5 விதமாக திட்டார். இப்போ இந்த 5ன்னு ஒரு லைனில் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். என்னது? மனுஷா நீ மனுஷன் இல்லை, மிருகம், மிருதம், மரம், மண். 2 சம்ஸ்கிருதம் 2 தமிழ். கரெக்டாக இருக்கு, எல்லாம் மாலை வந்துச்சு. அப்படின்னு பகவான் திட்டலை, பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் 23வது ஸ்லோகத்தில் ஃபலஸ்ருதிரியம் ருணாம் நஸ்ரேயோ ரோச்சனம் பரம் ஸ்ரேயோ விவக்ஷயா ப்ரோக்தம் யதா பைஷஜ்ஜரோச்சனம். ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம்னு போடுங்க. சின்ன வயசில் படிக்கும்போது போடுமே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். விவிபி
ஐஎம்பி అని போடுவோம் ஜென்ரலில், இம்பார்ட்டண்ட் அன்னே விஐஎம்பி, வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா. ஏன்னா இது வந்து பிரதிஜ்ஞா ஸ்லோகம் அப்படின்னு உபனிஷத்தில் அங்கெல்லாம் எப்படி சொல்கிறோமோ இதுதான் 24லேருந்து மறுபடியும் ஒரு 5-4 ஸ்லோகங்கள் அதுக்கு விளக்கம் கொடுப்பார். முதல்ல இது புரிஞ்சுக்குங்கோ, எல்லோரும் இங்கே பார்க்கணும், அங்கே ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அது என்ன சொல்கிறார் பகவான் அங்கன்னா, வேதம் வேத சாஸ்திரம் மாற்ற இப்போ எல்லாம் வேதம் பேஸ் பண்ணி தானே பேசிட்டோம். அதனால தானே உபனிஷத்து கட்டம் தைத்திரியம் எல்லாம் கோட் பண்ணுறோம், பகவத்கீதையும் கோட் பண்ணுறோம். பகவத்கீதையில் பகவானே உபனிஷத்து கோட் பண்ணுவார், சாஸ்திரம். ஓகே, அதுதான் இங்கே அத்தியனம் பண்ணுறோம் நம்ம, இங்கே வேறு ஏதேதோ சொல்லலை. அந்த சாஸ்திரம் అనేది మాత, శాస్త్రమాత, వేదమాత. அந்த வேதமாத சாஸ்திரமாத அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், வேதத்துக்கு டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எப்படி டீச் பண்ணுறது அப்படின்னு அப்படி அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுது, வேத மாதா வந்து மாதான்னு ஏன் கொடுக்குறோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மதர். ஓகே, எப்படி ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு உள்ள பேதி மருந்து வச்சு மேலே மட்டும் ஸ்வீட்டு சாக்லேட் அப்படி ஏதோ ஹல்வா அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அல்வாடாக்கண்ணா ஸ்வீட் ஆக்கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அது என்ன ரிசல்ட் வரணுமோ அது வருது. அம்மா இப்படி போய் சொல்லலாமா? இதான் கேள்வி இப்போ. ஓகே, தப்பு இல்லையா, அதர்மம் இல்லையா? அஃப்கோர்ஸ் அந்த குழந்தைக்கு தெரியல, கேட்கல. அப்போ கொஞ்சம் பெரிய குழந்தைன்னா கேட்கும், ஏம்மா அப்படி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு கேட்கும். போய் சொல்கிறேன் இப்படி தான். ஆனால் இப்போ அந்த உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சது. அப்போது அம்மாவுக்கு போய் சொல்லிடவனே என்னம்மா, குழந்தைக்கு நல்லதை குணமாகணும்னு சொல்லி தானே அம்மா அப்படி பண்ணுறான். ஆனால் அம்மா அங்கே வந்து உள்ள ஹிடன் எஜெண்டா ஒன்று வச்சுக்கிட்டு வெளியிலும் வேறே சொன்னான். வேத மாதா கூட பார்ப்போம் அப்படிதான் லோகத்தில் எல்லா ஜீவர்களுடைய கரையறதுக்காக மோட்சத்துக்காக வெளிப்படையாக சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. என்னது, எல்லாரும் எல்லாம் விட்டுட்டு சந்நியாசத்துக்கு வாங்கோ சொல்ல முடியுமா? அப்போ சொல்லி சொல்லாமல் சொல்லி இப்படி தான் சாஸ்திரமாத்த கூட ஒரு இன்னர் ஹிடன் எஜெண்டா இருக்கு. ஆனால் அது இங்கே கிருஷ்ணர் அது வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. ஆனால் யாருக்கு சொல்லணும் அவருக்கு தான் சொல்கிறாரு, யாருக்கு புரியுமோ அவனுக்கு தான் சொல்லணும். நீங்கள் எல்லோரும் வேதாந்தம் இவ்வளோ வருஷம் கேட்டு இவ்வளோ பாகவதம் கேட்டு இப்படி எல்லாம் வந்ததுனால தான் இங்கே இருக்கிறபடி பேசணும். இதெல்லாம் பப்ளிக்காக பேச முடியுமா? பாகவத சப்தாத்தில் பேச முடியுமா? எவ்வளோ பெரிய பாகவதக்காரனு கூட யாரும் பேச மாட்டான். ஏழு நாளில் பாகவதத்தனை முடித்து சொல்கிற ரொம்ப பேர் புகழ் பிரசித்தர்களாக இருக்கிற நிறைய பேர் 100 சப்தாகம் எல்லாம் பண்ணியிருக்கலாம், தெரியாது எனக்கு. இன்னொரு பக்கம் அவங்க வீட்லேயோ அவங்களுக்குள்ளேயோ இவ்வளவு நாள் பாகவதம் இப்படி ஒரு ஸ்லோகம் இல்லை ஒரு அத்தியாயம் ஒரு விஷயம் எல்லாத்தையும் இத்தனை விவரமாக சொல்லியிருப்பாங்களா? அவங்களும் படிச்சிருக்கலாம். டைம் இப்போ 5 வருஷமாக எடுத்து நமக்கு டைம் இல்லை. வேறு இன்னொரு சப்தாகத்துக்கு போகணும், இது முடியணும்னு கேட்குறோம். அப்புறம் டேட் கொடுத்துருக்கேன், ஒன்றும் கிடையாது. அப்போ தான் முடியறது, அப்போ தான் இதெல்லாம் தெரியுறது. இதை உத்தவகீதை சாராம்சம் மட்டும் கொடுத்த இந்த ஸ்லோகம் எங்கே கண்டுபிடிப்பேன்? அதனால தான் சொன்ன வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா. பகவான் வந்து இங்கே இந்த
வேத மாதத்தோட இந்த ஹிடன் எஜெண்டா என்ன அதுன்னா வெளிப்படையாக எல்லாரும் நிவிருத்தி மார்க்கத்துக்கு வரவன்னு சொல்ல முடியாது. ஆனால் பகவான் இங்கே சொல்லிட்டாரு. ஆனால் எது கூட சேர்த்து சொல்கிறாரு, தர்மத்தனி குணத்தனி சொல்லிக்கிட்டே இது எல்லாமே கூட ஒரு மனுஷனுக்கு முதல்ல அவன் சித்தத்தின் சுத்திப்படுத்திட்டு. இங்கே பாயிண்ட் என்னன்னா, சரி வேத மாதத்துக்கிட்ட வருவோம். வேதம் மாதம், வேதம் என்ன, பூர்வ பாகம் உத்தர பாகம். அந்த வேதம் பூர்வ பாகத்தில் முதல் அதுதான் பெருசு, அதுதான் நிறைய பேசும். அங்கே தான் நிறைய கர்மகாண்டா, நிறைய பலம், இது பண்ணால் அது கிடைக்கும், இது பண்ணால் அது கிடைக்கும்னு நிறைய ஆசை காட்டுறது. ஏன்னா அப்படி ஆசை காட்டி சொன்னாதான் வேதத்துக்கிட்ட வருவான். அம்மா ஸ்வீட்டு காட்டலன்னு அந்த எக்ஸாம்பிள் மறக்கக்கூடாது. வேணுமனே கொஞ்சம் சாப்பிட்டுப்பா இருக்குண்ணா, போய் சொல்லிடா சீச்சே, எல்லாம் பிரயோஜனம் வரும், நிஜமாகவே வரும். வேதம் அப்படி வச்சுருக்கு. ஆனால் இப்போது அதெல்லாம் சொல்லி அது கொடுக்கறதுக்காக வேதத்துடைய நோக்கம்னா இல்லை. அது வெளிப்படையாக சொல்கிற எஜெண்டா. ஆனால் உள்ளே இருக்கிற ஹிடன் எஜெண்டா என்னன்னா, இவனே முதல் நிஷித்த கர்மத்தில் இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, நிறைய எத்தனை கேட்டால் கூட கன்ஃபியூஷனாகவே இருக்கும். என்ன கர்மயோகம், என்ன இது அது எல்லாம் வரும், பலது கேட்குறோம். நிஷித்த கர்மத்தில் இவன் முதல்ல வெளியில் விடுபடணும். அதனால சிலதெல்லாம் விதிக்கிறது நிஷித்தம். அந்த நிஷித்த கர்மம் அன்றைக்கி என்ன சொன்னோம், சாரீரிகமாகவும் விடணும், மானசிகமாகவும் விடணும். அப்போது ஒன்று டேக்கன் கேர் ஆஃப். இவன் அந்த நிஷித்த அதர்ம பிரவೃತ್ತಿயில் போகாமல் கொண்டு வரணும். அதுக்கு தான் விதிகள் வைக்கணும். அந்த நிஷித்தத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு விதி வைக்கணும். நிஷித்த கர்ம அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா, காமிய கர்மங்கள் பண்ணிக்கோ கொஞ்சம். ஓகே, தன்வந்தரி கோயிலுக்கு போ, ஆசிரமம் பண்ணிக்கோ, அது பண்ணிக்கோ, பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணிக்கோ, அந்த யாகம் பண்ணு, இந்த யாகம் பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைக்கும், ஸ்வர்க்கம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எனக்கு ஆசை இருக்குல்ல, நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை, சரியா? குழந்தை வீட்டில் இப்போது என்ன, அவன் அந்த கார்ட்டூன் பார்க்கணும், வீடியோ கேம்ஸ் பார்க்கணும், அதில் அவனுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்துச்சு, அம்மாவுக்கு தெரியறது. அப்போ அம்மா திடீர்னு அவன் சுவிட்சு, நான் டிவி கனெக்ஷன் எடுத்துருவேன், நிறைய பேர் இப்படி பண்ணி அப்புறம் அந்த குழந்தை ரொம்ப ரியாக்ட் ஆகி இப்படி எல்லாம் ஆனது கூட இருக்கு. சரி பாருங்க ப்ராப்ளம். இப்போ அம்மாவுக்கு மாதிரி வந்துச்சு, டிவி வந்துச்சு, வாங்கி வச்சுட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் வேணும் உங்களுக்கு வேணும்னு அந்த மாதிரி வச்சுட்டோம், ப்ராப்ளம் ஆகிடுது. அப்போ அம்மா என்ன பண்ணணும், திடீர்னு டிவி கட் பண்ணுற, அப்படி இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் அது ரொம்ப இதாகிடும், ரியாக்ஷன் ஆகும். அப்போ என்ன பண்ணோம், என்ன ஒன்று ரெண்டு பார்த்துக்கோ, சரியா? அதுதான் அந்த ஒன்று ரெண்டு பார்த்துக்கோன்னத வேதம் இங்கே முன்னாடி பண்ணிக்கோ. ஓகே, அதனால் கல்யாணம் பண்ணிக்கோ, கிரகஸ்தனாயிடு. ஏன்னா உனக்கு இருக்கிற வீக்னஸஸ் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுக்கும், ஒன்றும் வேண்டாம்னு சொல்ல. அதனால தான் நிறைய சொல்கிறது. அது நமக்கு ரொம்ப பெருசாக காணப்படும், முக்கியமாக காணப்படும். அப்புறம் அங்கே காமிய கர்மம் பண்ணிக்கோன்னு சொல்லிச்சு. ஆனால் கொஞ்சம் அவன் அப்புறம் கொஞ்சம் எல்லாம் சோப் போட்டி இல்லை ஐஸ் வச்சு கொஞ்சம் அவனுக்கு இது இருந்து, சரியப்பா இவ்வளோ நாள் இது பண்ண இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகள் வந்தாச்சு, வீடெல்லாம் கட்டி ஆனால் யோசிக்கணும் கொஞ்சம். அந்த காமிய முதல்லையே, அப்புறம் கூட இல்லை, முதல்ல காமிய கர்மம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஓகே, வீடு நல்லா இருக்கணும், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல பணம் வரணும், பிஸ்னஸ் நல்லா எல்லாம் பண்ணிக்கோ, பிரார்த்தனை பண்ணும். இது கூட நித்திய நைமித்திக கர்மங்கள் பண்ணன்னு சொல்லிச்சு பாருங்க. அடுத்த ஸ்டெப்பு நித்திய நைமித்திக கர்மங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டேரு. அந்த நித்திய நைமித்திக கர்மங்களுக்குள்ளேயே உனக்கு உன்னுடைய மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி வரும். அங்கே ஒரு ஹிடன் எஜெண்டா இருக்கு, வேதமாதாக்கு தெரியும். உன்னோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து கூட ஏற்படும். அது இவனுக்கு சொல்லாது, தெரியாது இவனுக்கு.
அதனால் நித்திய நைமித்திய கர்மா பித்ருக்களுக்கு சேருவேன். பஞ்சமகாயஜ்ஞங்கள் பண்ணும், இது பண்ணும், நித்திய நைமித்திய கர்மங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் சந்தியாவந்தனம் பண்ணும். சந்தியாவந்தனம் பண்ணால் புண்ணியம் வரும், உனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லும். பலம் அதுக்கு தான் எல்லாத்துக்கும் பலம் சொல்கிறது. ஆனால் அந்த நித்திய நைமித்திக கர்மங்கள் செய்யும்போது என்ன ஆகிடுதுன்னா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிசிப்ளின் வருது. அப்புறம் காமிய கர்மங்கள் கூட கொஞ்சம் குறைஞ்சிக்கும். இந்த நித்திய நைமித்திக கர்மா கிட்ட வரும்போது தான் தர்மானுஷ்டானம் అని சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறதுன்னா, பாரு உனக்காகன்னு இவ்வளோ செய்கிற இல்லையா, எல்லாம் வேணும் வேணுமனே இல்லையா, கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையோ, கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் தர்மம் பண்ணு. தர்மம் అనేది அங்கே நல்லா எம்பசைஸ் பண்ணும். அப்போ அந்த தர்மம் எம்பசைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இவனுக்குள்ளே வந்து கொடுக்குற புத்தி. தர்மம் என்ன ஒன்றும் இல்லை, எல்லாமே கிவிங் இட் பேக் பல வகையாக. அதனால தான் பஞ்ச மகாயஜ்ஞங்களை சொல்லி பித்ரு யஜ்னம், தெய்வ யஜ்னம், பித்ருருணம், தெய்வருணம், ருஷிருணம், ஜீவருணம், மானவருணம் எல்லாத்தையும் கொடுக்கறது. கொஞ்சமாவது கொடுன்னு சொல்லுது, நிறைய கூட கொடுக்க வேண்டாம். முதல்ல நான் கொஞ்சம் கொடு அப்படி சொல்லி கொடுத்துட்டு இவன் மொத்தத்தில் அந்த நித்திய நைமித்திக கர்மங்களுக்குள்ளே வச்சுட்டு இவனுக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ண அவனுக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். வந்து என்ன ஆகும், இனிமேல் அப்போது நித்திய நைமித்திக கர்மங்கள் செய்கிறது மட்டும் இல்லை, நிஷ்காம கர்மமும் பண்ணணும். நிஷ்காமமாக பண்ணுறது இப்படி நிஷ்காம கர்மத்தை இப்போ வருமோ கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் உள்ள தெரியாமல் இவனுக்கு வரும். அவனுக்கு விவேகம் வரும், இல்லை கொஞ்சம் விரக்தி வைராக்கியம் அவனுக்கு வரும் பார்க்குற வாழ்க்கையில். ஆனால் இந்த நித்திய நைமிஷ்டிக அனுஷ்டானம் தர்மம் இருக்கிறதுனால அவன் வந்து தவறி போக மாட்டான். காமிய கர்மங்கள் பண்ணிட்டு இருந்தால் கூட தவறி போக மாட்டான். அதனால வேதமாத்துக்கு நம்பிக்கை எப்படியாவது இவன் வந்து வருவான். ஆனால் உள்ள ஹிடன் எஜெண்டா என்னன்னா, அதுக்கப்புறம் அதே வேதமாத்தை என்ன சொல்கிறது பாருங்கோ, கிரகஸ்தனா இவ்வளோ நாள் இருக்குல்ல நித்திய நிமித்தம், அதனால் வானப்பிரஸ்தன் ஆயிடுன்னு சொல்கிறதா இல்லையா, அனுபவிச்சாச்சு இல்லை, எல்லாம் பண்ணிக்கோன்னு சொன்னோம், அனுபவிச்சாச்சு. கொஞ்சம் யோசித்து சிந்தனை பண்ணும், உனக்கே தெரியுறது நிறைய இங்கே எல்லாமே இப்படி தான். பந்தம் வானப்பிரஸ்தம். ஸோ இந்த காலத்தில் வானப்பிரஸ்தம் வந்தால் சாரீரிகமாக யோசிக்க வேண்டாம், பட் மானசிகமாக பண்ணிக்கலாம் போதும். அங்கே வரைக்கும் வந்தாவே போதும். அப்புறம் சந்நியாசம் பற்றி கூட நேராக டைரெக்டாக சொல்ல வேண்டாம், சொல்கிறதில்ல. அப்புறம் அப்படிப்பட்ட கொஞ்சம் பக்விகளானவங்களுக்கு தகுதி இருக்கிறவங்களை தனியாக கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு பாண்டுக்கிய உபனிஷத்தை டீச் பண்ணு கிளாஸ். பட் இப்போ நம்ம அப்படியெல்லாம் அந்த கிளாஸ் வேறு இந்த கிளாஸ் வேறுன்னு நடத்தலை. எல்லாம் என்ன கிளாஸ் நடத்துறதே பெரிய கஷ்டமாயிடும், ஆள் வரதே கஷ்டமாயிடும். அதனால் ஏதோ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எல்லாம் சொல்லி மொத்தத்தில் யாருக்கு அது பிடிச்சிக்க முடியும், அந்த நெருப்பு பிடிச்சிக்கிறதோ அவங்கள பிடிச்சிக்குவான், அவனு பிரயோஜனப்படுத்துவான். அப்படி தான் வேதமும் பிரயத்தனம் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் கால்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதனால் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ இல்லை, வேதம் ஹேஸ் டு மார்க்கெட் இட்ஸ் ஓன் ப்ராடக்ட், எது மோக்ஷம். அதனால் இந்த விஷயம் சொல்லும் போதும் வேதம் என்ன விரும்புகிறதே, இப்போ நான் பேசினது எல்லாமே கூட சாதனா அண்டு சாத்தியம். முதல்ல சாதனை இவனுக்கு பண்ணிக்கோன்றது எல்லாம், சாதனையும் ரிஃபைன் பண்ணணும், சாத்தியத்தையும் ரிஃபைன் பண்ணணும். இதுதான் இன்னர் எஜெண்டா. இது பாஹ்யமாக இந்த கர்மன்னு அனுசரிக்கிறவனு கூட தெரியாது. இது சாஸ்திரத்தின் டீப்பாக போய் பார்க்கல, என்ன பக்தாளு கூட தெரியாது. ஒரு இடத்துல சொல்லுவார் அடுத்த ஸ்லோகத்தில், என்னோடய பக்தர்களுக்கு கூட இது தெரிய மாட்டேங்குதுன்றார் பகவான். வேதம் நம்புகிறான், எல்லாரும் நம்புகிறான், அனுஷ்டானம் பண்ணுறான். ஆனால்
இப்படிப்பட்டது ஒன்று இருக்கு அன்னிது அவனுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்லோகத்தில் அந்த விஷயம் சாதனன்னு ரிஃபைன் பண்ணணும். சாதனன்னு புரிஞ்சுதா? முதல்ல சொன்ன சாதனங்கள் வேறு, நிஷித்தத்தின்னு எடுத்தாச்சு, இதெல்லாம் பண்ணணும். அங்கேயும் ரிஃபைன் பண்ணணும். இவனை ரிஃபைன் பண்ணணும், கிராஜுவலாக கொண்டு வரணும், கிராஜுவலாக. சாத்தியம் முதல்ல வந்து உனக்கு பணமா, உனக்கு வீடா, ஆரோக்கியமா, அது எல்லாத்துக்கும் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சாத்தியம் அது சொல்லி. அப்புறம் தர்மமாக கொஞ்சம் மாற்றிச்சு, அப்புறம் மோட்சம். ஸோ இதுதான் வேதம் ஆசிக்கிற செய்யணும்னு ஆசைப்படுற விஷயம். இது வந்து பகவான் வந்து இங்கே இந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தினை வெளிப்படையாக சொல்கிறார். ஓகே, ஜஸ்ட் இதோடைய இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சது, அர்த்தம் சொல்லிவிட்டோம், அந்த ஸ்லோகம் முடிஞ்ச மாதிரி ஆகிடும். என்ன சொல்கிறாரு? இயம் பலஸ்ருதி. பலஸ்ருதி என்ன? இந்த வேதம்ல சொல்லப்பட்ட வேத பூர்வ பாக பலஸ்ருதி. எல்லாத்துக்கும் பலஸ்ருதி இருக்கு இல்லையா? பலமன்னாவே அது உனக்கு வந்து ஒட்டுக்கும், புண்ணியமாக வரும். ஓகே, பாப பலமும் வரும், புண்ணிய பலம் வரும். சரி, நீ நல்லதாக அப்படின்னா நல்ல பலம் வரும். பட் இட்ஸ் எ பாண்டேஜ். கோல்டன் ஷாக்கில்னு சொன்னோம் இல்லையா, அதை செயின் மாதிரி. இந்த பலஸ்ருதி விஷயம் ருணாம் மனிதர்களுக்கு ஸ்ரேய ந, அண்டர்லைன் பண்ணணும் பகவானுடைய வாக்கியம். இது எங்கே எது சொன்னாலும் சார் பலஸ்ருதி சொல்கிறதே. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னால் புத்திரார்த்தோ புத்திரி, எல்லாம் நிறைய தனார்த்தோ தனம் எல்லாம் இப்போ நிறைய சொல்லுவோம். புத்திர தன தானிய புத்திர பௌத்திர, அட்லீஸ்ட் ஒரு புத்திரி ஆகுது, இல்லை 2 புத்திரி ஆகுது, பரவாயில்ல. ஏதும் புத்திர பத்திர பன தானியம் எல்லாம் கேட்குறோம். இதெல்லாம் பலஸ்ருதி. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பலஸ்ருதி இருக்கா? இது நிஜமா இது ஸ்ரேயஸ்கரமான சாதனம் இல்லை. ஓகே, ஆனால் அப்போ ஏன் சொல்றதுன்னா பரம் ரோச்சனம். ஒரு உனக்கு வேதத்து மேலே ருச்சி கொண்டு வர்றதுக்கு, வேதத்து மேலே கொஞ்சம் பக்தி கொண்டு வர்றதுக்கு, இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றதுக்கு, ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரோச்சனம். ஓகே, இதுக்கு பேர் வந்து இன்டியூசிங் அனுவாங்க. அதான் சொல்லுது ஸ்வீட் பில், ஸ்வீட் கோட்டட் பில். அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம், ஸ்வீட் கோட்டட் பில்லு. அது பகவான் இங்கே சொல்லுவார். இப்போ பாருங்க, இது வந்து ஜஸ்ட் டு பிரிங் யூ நியரர் க்ளோசர் டு தி வேத தர்மம். முதல்ல அசல் நிஷித்தத்துக்கு போகாமல் இருக்கணும் இல்லையா, பண்ணிக்கணும். இது எப்படி என்ன, பகவானே அதே எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. பைஷஜ ரோச்சனம் யதா. அது என்ன அர்த்தம்? என்ன பிஷக்கு பேஷஜம்னா மருந்து. மருந்து சாப்பிட பிடிக்காத இருக்கிற மருந்துன்னு எப்படியோ ஏதோ அது சாதத்தில் வச்சுக்கோ, ஒரு சாதத்தில் வச்சு அப்படி முடிங்கன்னு ஸ்வீட்லன்னு. ஓகே, மருந்து மேலே கோட்டிங்க எல்லாமே அப்புறம் இப்போ ஸ்வீட்டு தானே வரும். அந்த குழந்தைங்களுக்கு முக்கியமாக ருச்சினை ஏற்படுத்துறதுக்காக அந்த வெல்லமோ சுகர் சிரப்பு எல்லாமே வருது. ஆனால் சுகர் சிரப்புக்காக குழந்தை கொடுக்குறோம், இல்லைன்னா சாப்பிடாது. அது அந்த மாதிரி தான் ஸ்ரேய விவக்ஷயா. அங்கே ஸ்ரேயஸ் நான்னாரு, ஆனால் இவனுக்கு வேறு ஏதோ ஸ்ரேயஸ், பரமஸ்ரேயஸ் அண்ணா மோட்சம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட பரமஸ்ரேயஸ்ன்னு ஏற்படுறதுக்கு தவிர இந்த பலஸ்ருதி ஸ்ரேயஸ் இல்லை. இதுக்கு மேலே எவ்வளோ தெளிவாக யார் சொல்லுவோம், பகவானே சொல்லுவேன். அதனால் மோட்சத்தின் இவனுக்கு கொண்டு வரதுக்காக அதிலோ இவனுக்கு ஸ்ரேயஸ், அதுதான் ஸ்ரேயஸ்ன்னு வேதமாத்துக்கு தெரியும் இல்லையா? இல்லைன்னா ஸ்வீட் கொடுத்துட்டே இருக்கணும் குழந்தைக்குன்னு அம்மாவுக்கு ஸ்ரேயஸா தெரியும். அம்மாவுக்கு அப்பப்போ கொடுக்கணும், அப்புறம் குறைச்சணும். கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட்டை சாப்பிடக்கூடாது, ஒன்று தான் ஒரு நாளைக்கு. அப்புறம் புரிய வச்சு அவனுக்கு கொஞ்சம் எல்லாம்
அவன் அதில் வந்து வெளியே கொண்டு வரான். எந்த அம்மாவது வந்து சரி கொடுக்க மாட்டான் இல்லையா, அது கடுதல் செய்கிறதுன்னா. அப்போ பலசுருத்தி சொல்லி இப்படி வேதம் இவங்கள ஜீவங்கள் எல்லாரும் இதுலேயே கர்மத்திலே மாட்டிக்கணும்னு அதோடைய இருப்போம் இல்லை. இன்னர் ஏஜெண்டா இஸ் டிஃபரெண்ட். மோட்சம் அந்த ஸ்ரேயஸ்ன்னு கொடுக்கணும் அடையணும்னு ஆசையோட புரோக்தம். ஓகே, இதோடைய இது பிரதிஜ்ஞா ஸ்லோகம். இதோட விளக்கத்தினை பகவான் அடுத்த வர ஃபியூ ஸ்லோகங்களுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.